அவ்வளோதாங்க. இது 1க்கு 3 தண்ணி விட்டீங்கன்னா போதும், தால் கிச்சடி ரெடி. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனா ஆஸ்கேனம் எகேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரீ மிக்ஸ் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா தால் கிச்சடி ப்ரீ மிக்ஸ். அவ்வளோதாங்க. வெந்நீரை கொதிக்க வச்சிங்கன்னா போதும், தால் கிச்சடி ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தால் கிச்சடிக்கு ஒரு ப்ரீ மிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து யூஸ்வலாக நம்ம வந்து சவுத் சைடில் வந்து பொங்கல்லாம் நிறைய பண்ணுவோம் இல்லையா? பொங்கல், அரிசி உப்புமா, சுஜி உப்புமான்னு ஒன்று பண்ணுவோம், பாசிப்பருப்பு போட்டு. அதோட சேனலில் கூட இருக்குது. அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியாவில், ராஜஸ்தானில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தால் கிச்சடி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அவங்க விரத நாளில் எல்லாம் கூட மாதிரி தால் கிச்சடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் பருப்பு நிறைய இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்கும், சட்டுன்னு பசிக்காது. ஒரு வேளை சமைச்சு சாப்பிட்றவங்க இருப்பாங்க அந்த விரத நாளில். ஸோ இப்போ தால் கிச்சடி மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து விரதத்துக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த தால் கிச்சடி வந்து நம்ம ப்ரீ மிக்ஸாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து பசங்க வெளியூரில் தங்கி படிப்பாங்க, அல்லது வேலைக்கு போகிற பசங்களும் வந்து வெளியூரில் தங்கி படிக்கிற மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க வந்து வீட்டில் மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வச்சுட்டு அதை வந்து வெறும் வெந்நீர் மட்டும் வச்சு அதில் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்னி ப்ரீமிக்ஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த சட்னி ப்ரீமிக்ஸும் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க ஹாப்பியாக. ஸோ நம்ம எல்லா வேலையும் அவங்க வந்து வெளியில் போய் சாப்பிட்றது கஷ்டம், எல்லா டைமும் சமைச்சு சாப்பிட்றதும் கஷ்டம். ஸோ ஒரு தடவை வெளியில் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து வீட்டில் வந்து எதானும் ஒன்று பண்ணி சாப்பிடலாம். நைட் டைமில் வெறும் வெந்நீர் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். அந்த ப்ரீமிக்ஸை போட்டிங்கன்னா தால் கிச்சடி ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தால் கிச்சடி அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தால் கிச்சடி பண்ணுறதுக்கு 1 கப்பு மசூர் தால், ஒரு 2 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த அரிசியையும் பருப்பையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா களைஞ்சிட்டு நம்ம தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு பண்ணலாம். இப்போ 2 ஒன்றா போட்டாச்சு. இதை வந்து நம்ம நல்லா களைஞ்சிட்டு 2-3 தடவை இப்போ தண்ணி போட்டு எடுத்துன்னு வந்து நல்ல தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து உணர்த்திட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். தால் கிச்சடி பண்ணுறதுக்கு அரிசியும் பருப்பையும் களைஞ்சி உணர்த்திட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போயிடுது. நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து மசூர் தால் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, நம்மளோட நார்மல் பாசிப்பருப்பு, பொங்கலுக்கு போடுற பாசிப்பருப்பு, அதையே வச்சு கூட நம்ம வந்து இந்த தால் கிச்சடி பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மசூர் தால் எடுத்திருக்கேன். கடாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது வந்து தால் கிச்சடிக்கு வந்து நெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் சுட்டுடுத்து நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடுகு வெடிச்சுட்டு கொஞ்சம் சீரகம் போடலாம். சீரகம் தான் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 3 காஷ்மீரி ரெட் சில்லியை வந்து நல்லா உடச்சி போட்டிருக்கேன். சாதா மிளகாயும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி ரெட் சில்லி அதனால நீட்டாக இருக்கும். ஸோ அதை உடச்சிட்டு இதை போட்டிருக்கேன். 2 பட்டை, ஏன்னா ரொம்ப போட வேண்டாம். இது மசாலா வந்து ரொம்ப போட வேண்டாம், கம்மியாக போட்டுனாலே போதும். சும்மா 2 பட்டை, இந்த பிரிஞ்சி இலை, அதில் ஒரு 3 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொடி பெருங்காயம், அப்படியே காய வச்ச கறிவேப்பிலை. இப்போ அந்த இஞ்சி போடும்போது நம்ம இந்த நெய்யில் தாளிச்சுட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் ஈரம் போக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போடும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து தாளிப்பு தீஞ்சு போயிடும். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம இந்த தாளிப்போட சேர்த்து பெரட்டி எடுத்துடலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பொருட்கள் போடணும், அது போடலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போடலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது. ஸோ குட்டி ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நான் எப்போதுமே கொஞ்சம் வந்து கம்மியாக தான் போடுவேன் மசாலா. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி தனியாகவும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஃபுல்லாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, அப்போ தான் வந்து தீயாமல் இருக்கும். நான் ஏற்கனவே கொஞ்சம் மிளகாயை தாளித்து கொட்டியிருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக இந்த ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர் அது போடுறேன். கொஞ்சமாக தான் போடுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் நிறைய பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து இந்த எல்லா சாதம் அரிசி பருப்போட இது வந்து சேர்ந்துடும். வாசனையாக இருக்குங்க. நெய்யில் வந்து இந்த தாளிப்பு கொடுத்ததுக்கு கம வாசனையாக இருக்குது. இது நெய்யில் பண்ணால் தான் இந்த வந்து தால் கிச்சடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதே மெத்தடில் கொஞ்சம் காய்கறி நீங்கள் சேர்த்து பண்ணலாம். அது நம்ம தாளித்தோம் இல்லையா, தாளிக்கும் போது கொஞ்சம் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு போட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து நான் வந்து ப்ரீமிக்ஸாக பண்ணுறதுனால நான் இதில் எதுவும் போடலை.
அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து இது போகிறோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாட்டிலையோ டப்பாலையோ போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து இதில் வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம வந்து கிச்சடியும் பண்ணுறேன் நான். தால் கிச்சடி ப்ரீமிக்ஸ் அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. இதுவும் இந்த கப்பு ஒரே சைஸ், அதனால இதால் ஒரு 3 கப் தண்ணி விட்டு நம்ம இந்த தால் கிச்சடியை ரெடி பண்ணலாம். 1 கப்பு, 2 கப்பு, இது 3வது கப்பு. 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு எடுத்து 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு மெல்ல தால் கிச்சடி ப்ரீமிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு கலர் அப்படி கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம இதை மூடிட்டு விசில் போட்டுடலாம். இப்போ இதை விசில் போட்டுடலாம். விசில் வந்துருக்கு. இப்போ இதை ப்ரெஷர் அடங்கிச்சு, திறந்து பார்க்கலாம். செமையாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. கம கமன் வாசனையாக இருக்குது பாருங்க. நல்லா வெந்திருக்கு, வாசனையாக இருக்குது, கம கமன்னு. ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அவ்வளோதான், இது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட இந்த தால் கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம மேலாக்க கொஞ்சம் நெய் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வறுக்கும்போது 2 ஸ்பூன் தான் விட்டோம். இது கொஞ்சம் நெய்யும் விட்டோம்னா நம்மளோட தால் கிச்சடி, இந்த தால் கிச்சடி ப்ரீமிக்ஸில் பண்ண தால் கிச்சடி நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தால் கிச்சடி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட தால் கிச்சடி ப்ரீமிக்ஸ் அதில் பண்ண தால் கிச்சடி ரெடி ஆகிடுது. ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது. இது மாதிரி பண்ணி உங்களுக்கு இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார், தேங்காய் சட்னி, அவ்வளோதான். இந்த சாம்பார் தேங்காய் சட்னியும் போட்டோம்னா செமையாக இருக்குது. இது வந்து பீன்ஸும் கேரட்டும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். இது வந்து சட்னி, அவ்வளோதான். இது வந்து ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ என்னோட சேனலில் வந்து நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் இருக்குது. அது பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது. டிஃபன் வெரைட்டிஸ், பொடி வெரைட்டிஸ், இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வெரைட்டிஸ், அது மாதிரி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு போயிட்டு அந்த சேனலுக்கு கீழே ஒரு ரவுண்ட் இருக்கும். அது நீங்கள் தட்டினீங்கன்னா நிறைய இருக்கும். வீடியோஸு, ஷார்ட்ஸு, பிளேலிஸ்ட் அந்த மாதிரி வரும். பிளேலிஸ்ட்டை தட்டினீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் வரிசையாக வரும். இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா ப்ரீமிக்ஸும் அதில் இருக்கும். அவசியம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தால் கிச்சடி ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி இருந்தது அப்படின்னு. ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை சமைக்கும் போதே நிறைய டிப்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அதனால கீழே கேப்ஷன்ஸும் நிறைய போட்டிருப்பேன். அங்கங்கே எல்லா இடத்துலையும் கேப்ஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்ன போடுறேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அவசியம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.